ரசல்மனியாவில் உலக ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்புக்காக ரோமன் ரெயின்ஸ் சிஎம் பாங்க் இடையில் மோத போகிறாரு. அதுக்காக ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட்டாக ரோமன் ரெயின்ஸ் பேசுனதில் என்ன பேசினார் அப்படிங்கிறத தமிழில் பார்க்கலாம். சேனலுக்கு முதல் வந்திருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மூலிமா தினமும் ப்ரோஸ்லிங் செய்களை தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க. ரோமன் ரெயின்ஸ், ரோமன், இந்த ரெஸ்லிங் இண்டஸ்ட்ரியிலேயே நீங்கள் மட்டும்தான் 11 தடவை ரசல்மனியாவோட மெயின் ஈவெண்ட் விளையாட போகிறீங்க. இந்த மெயின் ஈவெண்ட் அப்படிங்கிறது ஹல்க் ஹோகனுடைய 8 முறை ரசல்மனியாவோட மெயின் ஈவெண்ட்டை காட்டிலும் உங்களுக்கு அதிகம். இது நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க? கண்டிப்பாக இது என்னுடைய திறமைக்கு கிடைத்த அங்கீகாரம், என்னுடைய ஃபேமிலிக்கு கிடைத்த அங்கீகாரம். என்னுடைய ஃபேமிலியில் இருக்கிற பல பேர் ரசல்மனியா மெயின் ஈவெண்ட்டை தட்டி செஞ்சுருக்கிறாங்க. அதே போல் தான் நானும் என்னுடைய திறமையின் மூலியமாக கிட்டத்தட்ட கடந்த 11 வருடமாக ரஸ்லிங் இண்டஸ்ட்ரியில் தொடர்ந்து ரசல்மனியா மெயின் ஈவெண்ட் விளையாடி இப்போ 11வது தடவையாக ரசல்மனியா மெயின் ஈவெண்ட் விளையாடுறேன். அடுத்து மைக்கேல் கோலுடைய கேள்வி, நான் இப்போ சிஎம் பாங்கை பற்றி கேட்கலாமா? சிஎம் பாங் மூலியமாக தான் நீங்கள் டபிள்யூக்கு வந்தீங்க. 2013 சர்வைவர் சீரிஸ் நவம்பர் மாதம் டீன் ஆம்ப்ரோஸ், செத் ராலின்ஸ், ரோமன் ரெயின்ஸ் அப்படிங்கிற 3 பேரை டெபியூட் பண்ணது சிஎம் பாங் தானே. அதுக்கு ரோமன் ரெயின்ஸ் தெளிவான ஒரு விளக்கத்தை அளிக்கிறாரு. அந்த நேரத்தில் இருந்த பங்க் ரொம்பவே நல்லவன், மற்றவங்க வளரணும் அப்படின்னு நினச்சான். ஆனால் இப்போ இருக்கிற பங்கோ சுத்தமாக அதே மாதிரி கிடையாது. அவனுக்கு சுயநலம் ரொம்ப அதிகமாகிடுச்சு. மைக்கேல்குள்ள அடுத்த கேள்வி கேட்குறாரு ரோமனை பார்த்து. ரோமன், பங்க் உங்களை பார்த்து ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறாரு. அதாவது அவர் கடந்த 10 வருஷமாக டபிள்யூ இல்லாதனால தான் நீங்கள் இந்த அளவுக்கு பெருசாக இருக்கீங்களாம். இல்லாட்டா பங்க் அப்படிங்கிற பேர் தான் டபிள்யூவில் பெருசாக இருந்திருக்கும், ரோமன் அப்படிங்கிற வந்திருக்க மாட்டான் அப்படின்னு சொல்கிறான். இதுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க கேட்கும்போது ரோமன் அதுக்கும் பதிலளிக்கிறாரு. இதே தான் ஜான்சனாவோ ராக்கோ சொல்லியிருந்தால் கூட நான் இதுக்கும் பதிலளிச்சிருப்பேன். ஏன்னா நீங்கள் இந்த ரெஸ்லிங் கேரியர் வேண்டான்னு சொல்லிட்டு விட்டுட்டு போனீங்க. இந்த ரெஸ்லிங் கேரியர் ரொம்பவே ஆபத்தான நிலைமையில் இருக்கும்போது அதை தூக்கி நிலைநிறுத்தினது நான், எல்லாத்துக்கும் லீடரானது நான். கடைசியில் நீங்கள் 10 வருஷம் ரெஸ்லிங் பண்ணாமல் வந்துக்கிட்டு நான் இருந்திருந்தால் இந்த மாதிரி நிலைமையில் இருந்திருக்காதுன்னு சொல்கிறது நல்லா இருக்கா? நீங்கள் போயிட்டீங்க, அந்த ரெஸ்லிங் கம்பெனியை காப்பாற்றினது நான். ஸோ பெட்டர் தென் நான். உங்களை மாதிரி நான் இந்த ரெஸ்லிங் கம்பெனியை விட்டுட்டு போகலைல்ல, ஸ்டில் நான் ரெஸ்லிங்கில் சண்டை போட்டுட்டு தானே இருக்கேன். ஸோ அவங்கள கம்பேர் பண்ணும்போது நான் ரொம்பவே பெட்டர் தென் பாங்க. நீ 10 வருஷம் அந்த ரெஸ்லிங் கேரியரை விட்டு போயிட்டேன். அந்த 10 வருடத்தில் என்னுடைய ரெஸ்லிங் ஜானரி எங்கேயோ போயிடுச்சு, நான் அதை ஒத்துக்கிறேன். ஆனால் நீ இந்த 10 வருஷம் உன் வாழ்க்கையை தொலைச்சல்ல, அதே மாதிரி அடுத்த 10 வருடம் என்னுடைய வாழ்க்கையை நான் தொலைப்பேனான்னு கேட்டேன்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா சாதிக்கணும், இந்த ரெஸ்லிங் கம்பெனியில் ஒரு பெரிய ஆளாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய எய்மிங். தனிப்பட்ட சின்ன சின்ன பிரச்சனைக்காக பெரிய பிரச்சனையாக்கி ஒன்றை மாதிரி நான் அந்த ரெஸ்லிங் கம்பெனியை விட்டுலாம் போக மாட்டேன். அந்த வகையில் நான் ஒன்றை விட பெட்டர் தான் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாரு. மைக்கேல் கோல் அடுத்த கேள்வி கேட்குறாரு, வாட் இஸ் நெக்ஸ்ட் ரசல்மனியா? ரசல்மனியாவில் நீங்கள் ஒருவேளை பங்கை வீழ்த்தினா எப்படி இருக்கும்? பங்கை வீழ்த்தினதுக்கப்புறமா நான் என்னுடைய ரெவலன்சியை மீண்டும் உருவாக்குவேன். இதுக்கு முன்னாடி 2021 எப்படிப்பட்ட ஸ்ட்ரீக், எப்படிப்பட்ட ஒரு ஜானரியை நான் இந்த ரெஸ்லிங் கேரியருக்கு கொடுத்தோனோ அதே இதை மீண்டும் கொடுப்பேன். எல்லாரும் வியக்கத்தகுந்த ஒரு சாம்பியனாக இருப்பேன். அதுக்கு அடுத்த வார்த்தை மைக்கேல் கோல் கேட்குறாரு, ஒருவேளை பங்க் ரீடைன் த வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் அப்போ எப்படி இருக்கும்? பங்க் ஒருவேளை ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் ரீடைன் பண்ணான், ஒருவேளை பங்க் ரீடைன் பண்ணிட்டானா இஸ் டன், அவ்வளோதான், அது முடிஞ்சிருச்சு. பங்க் ஹெவிவெயிட் சாம்பியன் ஆயிடுவான், ஏன் கதை முடிஞ்சிருச்சு. ஸோ நான் பங்குக்கிட்ட தோத்துட்டா இதுக்கப்புறமா என்னுடைய கெரியரை டோட்டலாக முடிச்சுக்குவேன், நான் திரும்பி வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ரோமன் ரெயின்ஸ் பேசியிருக்காரு. ஸோ பங்கை கண்டிப்பாக ரோமன் வீழ்த்தியாகணும், இல்லாட்டா இந்த ரெஸ்லிங் கெரியருக்கு வரவே மாட்டேன்.